அல்ஹம்துலில்லாஹ் வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் கடவுளுக்கு மட்டுமே. அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். அவர் தனித்தவர் இணைகிறார். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மா ஒரு சில குர்ஆன் வசனங்கள்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். 39-58 என்ன சொல்றாங்கன்னா, தண்டனையை அதை காண்கின்ற பொழுது மற்றொரு வாய்ப்பை நான் பெற்றால் நான் நன்னறியான காரியங்கள் செய்வேன். அப்புறம் 42-44 அவர்கள் தண்டனையை காணுகின்ற பொழுது மற்றொரு வாய்ப்பை நாங்கள் பெற இயலுமா என்று கூறுபவர்களாக நீர் காண்பீர். அப்புறம் 23-99 அவர்களில் ஒருவனுக்கு மரணம் வருகின்ற பொழுது அவன் கூறுகின்றான், என்னுடைய இரட்சகரே என்னை திருப்பி அனுப்புவீராக, அப்பொழுது நான் விட்டு வந்த ஒவ்வொன்றிலும் நன்னறியான காரியங்களை நான் செய்வேன். இது மூணுமே வெவ்வேறு தருணங்கள்ல நிறைய இடங்கள்ல குறிப்பிடப்பட்டு. ஒண்ணு மரண தருவாயில சொல்றாங்க, ஒருத்தனை மரணத்துல ஆழ்த்தும் போது வானவர்கள் அந்த உயிரை பறிக்கும் போது அவன் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, நான் நன்னறியான காரியங்களை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிருக்கான். ரெண்டாவது தீர்ப்பு நாள், அந்த தண்டனையை காணித்த நாள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தீர்ப்பு நாள் அன்னைக்கும் அவன் அதே ஸ்டேட்மெண்ட் சொன்னான், என்னை இன்னொரு சான்ஸ் கொடுங்க, நான் திருப்பி போய் நன்னறியான காரியங்கள்லாம் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மூணாவது நரகத்துல தண்டனையை அனுபவிச்சுட்டு போகும்போது இதே ஸ்டேட்மெண்ட் சொன்னான், அதாவது இன்னொரு சான்ஸ் கொடுங்க, நான் நன்னறியான காரியங்கள் நான் செஞ்சுட்டு வருவேன் அப்படின்ட்டு. சோ இது மூணுமே ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், ஆனா வேற வேற தருணங்கள்ல சொல்லப்படுறது. அது குர்ஆன்ல நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கு. இதை அப்படியே நம்ம சைட்ல வச்சிடலாம். இப்ப நம்ம ரியாலிட்டியில பார்க்கலாம். இப்ப நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம ஏதாவது ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு நம்ம இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த வாய்ப்பு மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா நான் என்ன சக்சஸ் ஆயிருப்பேன். இப்ப சில டைம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லேண்ட் 1 லட்சம் ரூபாய்க்கு தான் போச்சு, நேரம் வாங்கிட்டுனா 1 கோடி ரூபாய் ஆயிருக்கும், 100 மடங்கள் ஆகும். 20 வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் 500 ரூபாய் தான் போச்சு, அதை வாங்கியிருந்தா இந்நேரம் எனக்கு அவ்வளவு பெரிய லாபம் கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். நம்ம இப்ப ஒரு சில பேர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுவாங்க, எனக்கு அந்த வேலை கிடைச்சதுக்கும் நான் அந்த வேலை எடுத்திருந்தா இந்நேரம் நான் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வியாபாரம் பண்றவங்க என்கிட்ட அப்போ ஒரு 50,000 இருந்தா இந்நேரம் அந்த ஆர்டர் பிடிச்சி பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம மிஸ் பண்ண அந்த வாய்ப்புகளை நினைச்சு கவலைப்படாதான் செய்வோம். சின்ன சின்ன விஷயங்களும் கூட அது நடக்கும். சாதாரணமா ஒரு ஸ்கூல்ல மார்க் எடுக்கிறதுல கூட ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு தான் எனக்கு வேற நல்ல வேலைக்கு. ஸோ இது எல்லாமே அப்புறம் வாழ்க்கை துணைகளை பத்தி பேசும்போது இவங்களை கல்யாணம் பண்ணியிருந்தா நான் நல்லா இருப்பேன், இல்லைன்னா இவங்களை கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கும். ஸோ அப்ப இது எல்லாமே நம்ம மிஸ் பண்ண அந்த வாய்ப்புகளை நினைச்சு கவலைப்படும் போது ஒரு ஆதங்கம் வரும் நம்மளுக்கு, சரி இது இப்படி போயிடுச்சு, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அப்ப அது ஒரு தடவையும் நம்மளுக்குள்ள அதுக்கு எழுந்துகிட்டே இருக்கும், இதை மிஸ் பண்ணிட்டா அதை மிஸ் பண்ணிட்டோம். அது நம்ம சில விஷயம்லாம் லைஃப் லாங் டிராவல் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கும். அது நம்ம மனசுல ஒரு பெரிய இதுவாகவே இருக்கும். ஆனா இது எல்லாமே பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியாதுதான். இப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் 10,000 ரூபாய் போகணும் யாருக்கும் தெரியாது, அந்த நேரம் 1 கோடி ரூபாய் யாருக்கு போகணும் யாருக்கும் தெரியாது. ஆனா அதை மிஸ் பண்ணதுக்கு நம்ம அவ்வளவு ஆதங்கம் வரும், அவ்வளவு இது பண்றோம். அதாவது நம்ம ஃபியூச்சர் முதலே தெரிஞ்சு அதை மிஸ் பண்ண மாதிரி நம்ம ஆதங்கப்படுறோம். எல்லாருமே நம்ம அப்படிதான் இருக்கோம் பெரும்பாலும். ஏன்னா நபியே எனக்கு ஃபியூச்சர் தெரிஞ்சிருந்தா நான் என்னோட செல்வத்தை பெருக்கிருப்பேன் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்ப நம்மளும் அந்த மாதிரி கேட்டகரியில தான் வரோம். இது எல்லாமே நம்மளுக்கு இது தெரியாம இங்க ஒரு லெவலுக்கு மேல டிராவல் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அதை நினைச்சு நம்ம ஆதங்கப்படுறோம், அதை நினைச்சு கவலைப்படுறோம். ஆனா இங்க மேல கூறப்பட்ட அந்த வசனம் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதாவது நம்ம இந்த உலகத்துல நன்னறியான காரியங்கள் செஞ்சு அல்லாஹ் சொல்ற மாதிரி நம்ம நடக்கலைன்னா நம்ம நரகத்துக்கு தான் போவோம், நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுது.
ஆனா அந்த தெரிஞ்ச விஷயத்த ரொம்ப நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கோம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், டெய்லி வந்து வாழ்க்கையில ஓடிட்டே இருக்கிறோம். பின்னாடி திரும்பி பார்க்காம அப்படியே போயிட்டே இருக்கும். என்ன நடக்குது, ஏது நடக்குது, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கண்டுக்காம போயிட்டே இருக்கோம். அப்ப இதெல்லாம் வந்து இப்ப நம்ம இந்த உலகத்துல வந்து பார்த்தோம்னா மேக்சிமம் போனா ஒரு 80 வருஷம் 100 வருஷம் வாழ்றோம். ஆனா அந்த 100 வருஷம் வாழ்க்கைக்குள்ள நம்ம இழந்த அந்த வாய்ப்புகளை நினைச்சு நம்ம ரொம்ப கவலைப்படுறோம். ஆனா அந்த முடிவில்லாத வாழ்க்கைக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுக்காமலே போயிட்டே இருக்கோம். ஏன்னா இப்ப வந்து இந்த இந்த உலக வாழ்க்கையில இந்த 80 வருஷங்கிறது அது வந்து முடிவில்லாத வாழ்க்கை அப்படிங்க. அதோட கம்பேர் பண்ணா இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இப்ப முடிவில்லாதன்னா 1000 கிடையாது, லட்சம் கிடையாது, 1 கோடி கிடையாது, முடிவில்லாத வாழ்க்கை. அப்ப அதோட இந்த 80 வருஷ வாழ்க்கையை கம்பேர் பண்ணா ஒண்ணுமே கிடையாது. ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம், அத எதையுமே வந்து குரான்ல உள்ளத அதுபடி நம்ம ப்ராப்பரா நடக்காம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு லெவலுக்கு மேல போய் திரும்பி பார்த்தா நம்ம எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இப்ப வாழ்க்கையில சில பேர் பாதிக்கு மேல கடந்துக்கலாம், ரொம்ப முக்காவாசி கூட கடந்துக்கலாம். அது நம்மளுக்கு தெரியாது எப்ப நம்மளுடைய வாழ்க்கை வந்து முடிக்க வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இவ்வளவு கடந்ததுக்கு அப்புறமும் நம்ம போய் திரும்பி பார்த்தோம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்தா நிறைய விஷயத்த நம்ம வந்து மிஸ் பண்ணிப்போம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம மிஸ் பண்ணிப்போம். அப்ப நம்ம இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு மரண தருவாயிலையோ இல்ல நரகத்திலேயோ இல்ல வந்து தீர்ப்பு நாள் அன்னைக்கோ நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது நம்மளுக்கு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு. ஏன்னா அதனாலதான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து குரான்ல நிறைய இடங்கள்ல சொல்றாங்க, நிறைய தருணங்களை சொல்றாங்க, நிறைய ஒவ்வொரு சுச்சுவேஷன், அதாவது தீர்ப்பு நாளையும் சொல்றாங்க, மரண தருவாயில சொல்றாங்க, நரகத்துல. அப்ப நரகத்துல நம்ம ஒரு வேலை நரகத்துக்கு போய் வேதனைப்படும் போது அந்த வேதனை நம்ம தாங்க முடியாம இது கண்டிப்பா சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கறத அல்ல இந்த இடத்துல சொல்லுவாரு. இந்த இடத்துல இந்த 3மே வந்து அந்த மாதிரியான ஒரு வசனங்கள் தான். அப்ப நம்ம இந்த உலகத்துல கிடைக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம ஒரு இது எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாம் சொல்றாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லபடியா யூஸ் பண்ணிட்டு அதை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணா நம்ம வந்து மறுபுறத்துல நம்ம இன்ஷால்லா மீட்சி அடையும். சோ இப்ப ஒரு நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில வந்து நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். ரஷ்யாத்து கூட வந்து அதாவது நம்மளுக்கு வர பிரச்சனைகளை வந்து நாளா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஒண்ணு வந்து அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். அட்மிஷன் டெஸ்ட்னா இப்ப வந்து நம்ம சப்மிஷன் தான் மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றதுக்கு அப்புறம் நம்மளுடைய நிலைப்பாட்டுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சோதிக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அப்ப அந்த அந்த அட்மிஷன் டெஸ்ட்ல நம்ம ஃபெயில் ஆகும்போது அப்பதான் நம்ம நிறைய பேர் கவனிச்சிருப்போம், வந்து கொஞ்ச நேரம் இருப்பாங்க போயிடும். ஸோ அந்த மாதிரி வர்றது வந்து அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி அட்மிஷன் டெஸ்ட் அப்ப அதெல்லாம் கடந்துதான் நம்ம இன்ஷால்லா இங்க வந்திருக்கோம். அப்ப ரெண்டாவதா ஒரு டெஸ்ட் சொல்றாங்க, அதாவது நம்மளுக்கு வர ப்ராப்ளம் வந்து ரெண்டாவதா எப்படி வகைப்படுத்துறாருன்னா, இப்போ வந்து நம்ம சப்மிஷன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து ஏதாவது ஒரு நம்ம வழி தவறி போகும்போது இல்ல வந்து நம்ம தவறான முடிவு எடுக்கும் போது அல்லாஹ் வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு சோதனை கொடுக்குறாங்க, ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்க. அது எதுக்குன்னா நீங்க வந்து அந்த அந்த வழிகேட்ல இருந்து உள்ள திரும்ப அல்லாஹ்வை தேடி வர்றதுக்காக அந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. அது வந்து ரெண்டாவது வகையான ஒரு அந்த மாதிரி நம்ம லைஃப்ல நிறைய பார்த்துட்டு தான் இருக்கு வாழ்க்கை. இப்போ ஒவ்வொரு தடவை நம்ம நல்லா நம்பிக்கையா இருப்போம், திடீர்னு பார்த்தா விலகி போயிடும். அப்படி விலகி போகும்போது அல்லாஹ் வந்து ஒரு பிரச்சனை கொடுத்து உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற மாதிரி தான் சில பிரச்சனைகள் வந்து நமக்கு இருக்கும். அது வந்து ரெண்டாவதான பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவதா சொல்றது வந்து அது வந்து அது பிரச்சனை தான், ஆனா வந்து அது வந்து ஒரு பிளஸ்ஸிங், அது வந்து ஒரு அல்பாரிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படின்னா இப்ப நான் கூட சொன்னேன், இப்போ ஒரு சில விஷயம் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு காலகட்டத்துல ஒரு பிரச்சனையா இருந்திருக்கும். ஆனா ஒரு லாங் ரன்ல பார்க்கும்போது ஒரு 10 வருஷம் நிகழ்ச்சி 15 வருஷம் நடத்தி பார்க்கும்போது அந்த பிரச்சனைனால தான் நம்ம வந்து நல்ல நிலைமையில இன்னைக்கு இருந்திருக்கோம். ஸோ அப்ப அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து அந்த அதை வந்து பிளஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்புறம் வந்து 4வது வந்து பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறதுனா இப்போ 100 சமூகத்தை எடுத்துக்கிட்டோம்னா வந்து அவங்க வந்து பெரிய வரம்பு மீறல்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த வரம்பு மீறல்கள் வந்து அவங்கள வந்து அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா அவங்க ரொம்ப வரம்பு மீறி போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க மன்னிக்கிறதுக்கு அவங்களும் கிடையாது. அப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து அல்லா வந்து பனிஷ்மெண்ட்டை தான் கொடுக்குறாங்க. இப்ப அந்த 100 சமூகத்தை வந்து அவங்க எல்லாம் மீறி போனதுனால அவங்க வந்து தண்டிக்கிறாங்க. சோ இது வந்து 4வது வகையான பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த லைஃப்ல நம்மளுக்கு வர்றதெல்லாம் வந்து எந்த மாதிரியான பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதை வந்து சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா நம்ம என்ன நினைச்சிட்டோம், இப்ப வந்து குரான் தான் மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு கடவுள் தான், குரான் தான் மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம வந்து சொர்க்கம் கேரண்டி அப்படின்னு நினைச்சிட்டோம். அப்புறம் அப்படி கிடையாது ஆக்சுவலா. ஏன்னா குரான்ல ஒரு வசனத்தை சொல்றாங்க, சோதனையில் ஆழ்த்தப்படாமலே நீங்க வந்து சொல்றது செஞ்சலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாத்துக்கும் வந்து சோதனை வரதான் செய்யும். சோதனைங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணு. அப்ப வரதான் செய்யும். அப்ப அந்த மாதிரி சோதனைகள்ல வந்து நம்ம அதை வந்து நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் கன்சிடர் பண்ணணும். ஒவ்வொரு சோதனையிலையும் நம்ம வந்து எவ்வளவு எந்த மாதிரி அதை ஹேண்டில் பண்ணியிருக்கோம், அதுல வந்து நம்ம நம்பிக்கையை வந்து எப்படி உறுதியா இருந்திருக்கோம், அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா கடவுள் அப்படிதான் சொல்றாரு, சோதனையில் ஆழ்த்தப்படாம நீங்க வந்து சொர்க்கத்தை செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாரு. 29:2 சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு வர்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அதுல நம்ம ஸ்கோர் பண்ணும்போது அதுல வந்து நம்மளுக்கு வந்து நல்ல பிரதிபலன்கள் அல்லா கொடுத்துதான் செய்யறாங்க. ஏன்னா அல்லா வந்து ஒவ்வொரு இடத்துல தன்னுடைய பிரசன்ஸை காட்டதான் செய்யறாங்க, தன்னோட இருப்பை காட்டதான் செய்யறாங்க. இப்ப நம்ம வந்து அத ஒரு பிரச்சனையை நம்ம சரி அதாவது அந்த பிரச்சனையை வந்து கரெக்டா நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா அது சரியாகும் போது அல்லா வந்து தன்னுடைய பிரசன்ஸை காட்டதான் செய்யுது. அது நம்ம வந்து அதை ரொம்ப கவனிக்கிறது. இன்ஷால்லா இது 2வது போல பார்க்கலாம். இப்ப வந்து அல்லாஹ்விட்ட தோணணும் கேட்கலாம். துன்புகள் அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் கடவுளுக்கு மட்டுமே, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் அளிக்கின்றேன். அவர் தனித்தவர், இணைகளற்றவர். சோ அப்ப சொன்ன மாதிரி நம்ம லைஃப்ல வந்து ப்ராப்ளங்கள் வர வர அதை வந்து நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய முடிவு இருக்கும். இப்ப ஒரு சில வசனங்கள் மூலமா நான் அதை சொல்லலாம்னு இருக்கேன். அதாவது ஒரு கேட்டகரி எப்படின்னா, நம்ம வந்து நல்லாதான் எல்லாமே குரானை ஃபாலோ பண்ணுவோம், எல்லாமே நல்ல விஷயங்களா பண்ணுவோம். ஆனா வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அந்த அப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன தோணும்னா, என்ன நம்ம எல்லாமே கரெக்டா தான் பண்றோம், பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னு தோணும் போது அல்லாஹ் வந்து ஒரு வசனத்தை சொல்றாங்க. ஆக்சுவலா 22:15 எவர் ஒருவர் இந்த வாழ்விலும் மேலும் மறு உலகிலும் தனக்கு கடவுள் ஆதரவு அளிக்க முடியாதென எண்ணுகிறாரோ அவர் வானத்தில் உள்ள தன்னுடைய படைப்பாளரை நோக்கி முற்றிலும் தெரிந்து கொள்ளட்டும். மேலும் எவர் ஒருவரையும் அவர் சார்ந்திருப்பதை துண்டித்துக் கொள்ளட்டும். இந்த திட்டம் அவரை வரைந்து கொண்டிருக்கின்ற எந்த ஒன்றையும் நீக்கிவிடுவதை அப்பொழுது அவர் காண்பார். இந்த குரான் வசனம் வந்து மற்ற டிரான்ஸ்லேஷன் தான் பாத்தீங்கன்னா ஒரு புரியாத மாதிரி தான் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, வானத்தை நோக்கி கயிறு வீசுங்க, அந்த கயிறுல ஏறிப்போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அதாவது குரான் டிரான்ஸ்லேஷன் பண்றதுலே ரஷத் கலீஃபா மட்டும்தான் வந்து அரபி மொழியை தாய்மொழியை கொண்டது. மற்ற எல்லாமே வந்து அவங்களுக்கு தாய்மொழி அரபி கிடையாது, வேற ஒரு லாங்குவேஜ அரபிக்ல வந்து கத்துக்கிட்டு அந்த டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க. அப்ப இந்த இடத்துல அதனுடைய உண்மையான அர்த்தம் அப்படின்னு என்னங்கிறத அது ரொம்ப தெளிவா அந்த இடத்துல வந்து இந்த வசனத்துல வந்து அல்லாஹ் அவர் குறிப்பிட்டிருப்பாரு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, எவர் ஒருவர் இந்த வாழ்விலும் மேலும் மறுவுலகிலும் தனக்கு கடவுள் ஆதரவளிக்க முடியாதென எண்ணுகிறாரோ
எனக்கு வந்து இனிமே வந்து எதுவும் யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு இல்லை, எதுவுமே பண்ண முடியாது, ஒரு மாதிரி விரக்தி நிலைய போயிடுது. அப்ப அந்த மாதிரி ஒரு விரக்தி நிலையை அடையும் போது அதான் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வானத்தில் உள்ள தன் படைப்பாளரை நோக்கி முற்றிலும் திரும்பி கொள்ளட்டும். உள்ள கடவுளை நோக்கி நீ திரும்பிக்கங்க, மேலும் எவர் ஒருவரையும் சார்ந்திருப்பதை அவர் சிந்தித்துக் கொள்ளட்டும் அப்படின்னு. இந்த திட்டம் அவரை வருந்தி கொண்டிருக்கின்ற எந்த ஒன்றையும் நீக்கி விடுகின்றதை அவர் காண்பார். இதுல பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை வந்து நாம தீரவே மாட்டேங்குது, ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விரக்தி அடைந்த மனநிலையில இருக்கும்போது அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நீ முற்றிலுமா என்னை நோக்கி திரும்பிக்க, மத்த எல்லாத்தையும் துண்டிச்சுக்க அப்படிங்கிற. எல்லாத்தையும் துண்டிச்சுக்கிறதுனா என்ன? நம்ம வந்து மத்தவங்களை சார்ந்து இருக்கிறவங்க துண்டிச்சுக்க சொல்றாங்க. இப்ப நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் மத்தவங்களை சார்ந்துருக்கோம். இப்போ வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுவோம், இவன் வந்து இவங்களோட கூட இருந்தா ஆறுதலா இருக்கும், இவங்களோட கூட இருந்தா சந்தோஷமா இருக்கும், மன நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அதே மாதிரி அந்த மாதிரி நிலையில ஒரு டிவி பாக்குறது, இல்லைன்னா மொபைல் பாக்குறது, அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து ஆறுதல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா அண்ணா என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி மத்த விஷயங்களை சார்ந்து இருக்கிறத துண்டிட்டு கம்ப்ளீட்டா என்னை நோக்கி நீ திரும்பிக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம இந்த இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை நம்ம இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் துண்டிச்சுட்டு அல்லாஹ்வை நோக்கி நம்ம சார்ந்து திரும்பினோம்னா அந்த கஷ்டம் வந்து நீங்க வந்து ஒண்ணு ஒண்ணா விலகுறது நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திரும்பும் போது அப்ப முற்றிலுமா கடவுளை சார்ந்து இருக்கும்போது அப்படின்னா என்ன சார்ந்து இருக்கிறதுனா, கடவுளோட சார்ந்து இருக்கிறதுனா அப்ப கடவுளே நினைச்சிட்டு இருக்கிறது, கடவுளை வந்து நினைவு கூறுறது, கடவுளை துதிக்கிறது, அதே மாதிரி பிரார்த்தனை பண்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அல்லாஹ் குர்ஆன்ல கருத்து தந்திருக்காங்க. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து பண்ணும்போது மத்தவங்களை சார்ந்து இருக்கிறதெல்லாம் துண்டிச்சுட்டு அதை பண்ணும்போது அந்த பிரச்சனை வந்து உனக்கு தீர்வு அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து கடவுளோட வாக்குறுதி. இது வந்து எனக்கு வந்து பர்சனலாவே இது வந்து ஹெல்ப் பண்ணிருக்குது ஆக்சுவலா. அப்ப அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விரக்தி நிலையில அடையும் போது எல்லாத்தையும் துண்டிச்சுட்டு கடவுளை மட்டும் நம்ம சார்ந்து இருந்தோம்னா கடவுள் வந்து தன்னுடைய பிரசன்ஸ், தன்னுடைய இருப்பை வந்து அவர் வெளிப்படுத்துறாரு. அப்ப அந்த பிரச்சனை விலகி போறது நம்ம கண் கூட பார்க்கலாம். இது வந்து அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்லியிருக்கிற சத்தியம். இது வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம கடவுளை மட்டும் சார்ந்திருந்தோம்னா கடவுள் வந்து நம்மளுடைய பிரச்சனையை வந்து தீர்ப்பார். அதே மாதிரி இது வந்து ஒரு சிச்சுவேஷன்ல பிரச்சனையை ஹேண்டில் பண்றதுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சிச்சுவேஷன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம வந்து நிறைய ஒரு சில பாஸ்ட்ல வந்து நிறைய பிரச்சனைகள், அதாவது இப்ப பாவங்கள் பண்ணியிருப்போம், இல்லைன்னா ஏதாவது தவறுகள் பண்ணியிருப்போம். ஒரு லெவலுக்கு மேல நம்மளுக்கு என்ன தோணுனா, இனிமே நம்மளுக்கு எந்த மீட்சி இருக்காது, நம்ம லிமிட் எல்லாம் காசு பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நம்மளை வந்து யாரையும் நம்மளை வந்து மீட்சி பண்ண முடியாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எல்லாம் அதுக்கு ஒரு வசனம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, வரம்புகளை மீறிவிட்ட என்னுடைய அடியார்களே, கடவுளுடைய கருணையில் ஒருபோதும் நம்பிக்கையில் இருந்து விடாது. ஏனெனில் கடவுள் எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றார், அவர்தான் மன்னிப்பவராகவும் இருக்க கருணையாளராகவும் இருக்கின்றார். சோ நம்ம வரம்புகள்லாம் மீறிட்டோம். அப்ப அந்த மீறும் போது நம்ம அல்லாஹ்வுடைய கருணையை வந்து நம்பிக்கை இழக்க கூடாது அப்படின்னா, அப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து நம்ம கடவுள் வந்து கருணையாளர் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுட்டு நம்ம அல்லாஹ் வந்து நம்ம மன்னிக்கிறேன் அப்படிங்கிற, அதெல்லாம் நம்ம அந்த பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அல்லாஹ் வந்து மன்னிக்கக்கூடியவராக இருக்காரு. அதே மாதிரி இது எல்லாமே கருணையாளர்னு சொல்றாங்க. ஆனா வந்து திரும்ப அதே மாதிரி போய் பிரச்சனைகள் உருவக்கூடாது. சோ அப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அல்லாஹ் வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் அதை மன்னிக்கிறேன்னு தான் சொல்றாங்க. கடவுள் வந்து தன்னை கருணையாளர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்றாங்க. அப்ப அந்த கருணையாளர் அப்படிங்கிற அந்த பண்பு வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு அதை உபயோகப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். ஏன்னா அவர் வந்து எப்பவுமே அந்த கருணையாளர் அப்படிங்கிற ஒரு பண்பை வந்து நிறைய இடத்துல சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்ப இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல வந்து நம்ம வந்து நம்பிக்கை இழக்காம கடவுளை மட்டும் சார்ந்திருந்தோம்னா அல்லாஹ் நம்மளுக்கு ஏற்பட்டு இருக்கிற அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாரு. அதே மாதிரி நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பாரு.
இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன், அதே அதே மாதிரி அந்த பாவங்களை நன்மையின் வரவுகளா கொண்டு வர அப்படின்னு. அப்ப நன்மையெல்லாம் வரவுகளா கொண்டு வரதுன்னா, அப்ப நீ கடந்த காலத்துல பண்ண எல்லா பாவத்தையும் வைப்பு எல்லாமே ஃபுல்லா எடுத்துருவாரு, எடுத்துட்டு அதை நன்மையா கன்வெர்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு. அப்ப தீர்ப்பு நாள் அப்போ வந்து அந்த பாவங்களை பத்தின எந்த ஒரு ரெக்கார்டுமே இருக்காது. இப்ப நம்ம அதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை, அதை நினைச்சு பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து அதை அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, நான் வந்து அதை தள்ளுபடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அதை நன்மை வரவுகளை சொல்றேன் அப்படின்னாங்க. அப்ப அதை நினைச்சு நம்ம கவலைப்பட தேவை என்ன எந்த சுச்சுவேஷன் நம்ம வந்து அந்த பாவத்தை திரும்ப பண்ணாம இருக்கிறோம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல அதை வந்து அல்லாஹ் வந்து நான் நன்மையின் வரவுகளா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எல்லாத்துக்குமே அல்லாஹ் வந்து தன்னுடைய கருணையோட வெளிப்பாடாதான் சொல்றாங்க ஆக்சுவலா. அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து நன்னறியா இருக்கிற, அதாவது நீங்கள் நன்றி செலுத்துகின்றவர்களாக ஆகி மேலும் நம்பிக்கை கொண்டு விட்டால் உங்களை தண்டிப்பதன் மூலம் எனக்கு என்ன லாபம் இருக்கின்றது அப்படின்னு கேட்கிறாங்க. சோ நீங்க வந்து எல்லாமே நல்லபடியா இருக்கும்போது உங்களை எதுக்கு நான் தண்டிக்கணும்? சில பேருக்கு அப்படிதான் தோணும், இந்த எல்லாமே நான் நல்லா பண்றேன், ஆனா எனக்கு பிரச்சனையா வந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா அது உண்மை கிடையாது. ஆக்சுவலா நம்ம வந்து அந்த அல்லாஹ் வந்து, ஏன்னா சில பேர் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்னா, ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைய சரி பண்றோம், அப்புறம் திரும்ப அதே பிரச்சனை வருது, திரும்ப சரி பண்றோம், திரும்ப அதே பிரச்சனை வருது, திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. அப்போ ஒரு பிரச்சனை திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்ம வந்து பிரச்சனையை சரி பண்றக்கூடிய, பிரச்சனையை கடந்து வரக்கூடிய, அதுக்கு எது மூல காரணமா வந்து சரி பண்றது. இது எப்படின்னா, இப்ப வீட்டுல ஒரு இடத்துல தண்ணி விழுகுது, அதை கிளீன் பண்ணிட்டு போயிடும். அடுத்த நாள் வந்து பார்த்தா அதே இடத்துல திரும்ப தண்ணி விழுகுது, திரும்ப கிளீன் பண்றோம், திரும்ப பார்த்தா திரும்ப தண்ணி விழுகுது. அப்ப நம்ம அந்த வேலையை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்றோம், இல்லைன்னா பிரச்சனையை கடந்து போறோம், அப்ப திரும்ப அந்த பிரச்சனை வருது. அதுக்கு என்ன மூல காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்காம நம்ம அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு தான் இருக்கோம். அதைத்தான் நம்ம இந்த இடத்துல இங்க பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம பிரச்சனையோடைய என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை சரி பண்ணிட்டோம்னா அல்லாஹ் வந்து அந்த பிரச்சனையை திரும்ப கொடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி சொன்னதுதான், உங்களை வந்து கஷ்டப்படுத்துறதுனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு தான் கேட்கிறேன். அப்ப ஒரு பிரச்சனை வந்து நீ அந்த பிரச்சனைக்கு உண்டான மூல காரணம் நம்ம சரி பண்ணிட்டோம்னா அந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு திரும்பி வராது. நம்ம ஏன்னா சொல்லிச்ச ஒரு விஷயத்துல அல்லாஹ் வந்து உங்களை வந்து திரும்பி திரும்பி சோதிக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். அப்ப அந்த விஷயங்களை தான் வந்து சாத்தான் கிளைம் பண்ணுவான், இவங்க வந்து இந்த விஷயத்துல வைக்கிறாங்க, இந்த விஷயத்துல சோதிக்கலாம் அப்படின்னு. அப்ப அந்த விஷயத்த சோதிக்கப்படும் போது நம்ம அதுல பாஸ் ஆகிட்டோம்னா அல்லாஹ் வந்து அந்த சோதனையை வந்து திரும்ப கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த சோதனை என்னன்னே தெரியாம அதுல ஃபெயில் ஆயிட்டு கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தோம். அப்ப அது என்ன சோதனைங்கிறத நம்ம டெய்லி அதை ஒரு இது மாதிரி பார்க்கணும். ஆக்சுவலா நம்ம சுய பரிசோதனை பண்றோம் அப்படின்னு சொல்லி, அப்ப டெய்லி நம்ம என்னென்ன பண்றோம் அப்படிங்கிறத நம்ம சுய பரிசோதனை பண்ணி பார்த்தோம்னா அந்த பிரச்சனைகள் வராது அப்படிங்கிறது. ஏன்னா அல்லாஹ் வந்து சோதிச்ச விஷயத்துல இப்ப இங்க என்ன நடக்குது, இங்க ஒரு எக்ஸாம் நடக்குது, ஒரு செமஸ்டர் நடக்குது, நீங்க ஒரு சப்ஜெக்ட பாஸ் ஆயிட்டீங்க, திரும்ப அந்த சப்ஜெக்ட் நீங்க பாஸ் ஆன சப்ஜெக்ட் எழுத மாட்டோம், இதுல ஃபெயிலோ அதுலதான் நம்ம திரும்பி எழுதும். அதே மாதிரிதான் அல்லாஹ்வுடைய வழிமுறையும் இருக்கும். இப்ப நீங்க ஒரு விஷயத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம வீக்கா இருப்போம். அப்ப அந்த விஷயத்துல நம்மளுக்கு சோதனை வரும்போது அந்த சோதனையில நம்ம பாஸ் ஆயிட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து அதுல அந்த விஷயத்துல சோதனை கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்ம டெய்லி லைஃப்ல எந்த விஷயத்துல நம்ம வந்து வீக்கா இருக்கிறோம், எந்த இடத்துல தப்பு பண்றோம், அந்த விஷயத்த நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அதே விஷயத்துல சோதிக்கப்பட மாட்டோம். அதே மாதிரி அதனால வர்ற பிரச்சனைகளை வந்து நம்ம பேசுங்க தேவையில்லை. ஏன்னா அல்லாஹ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது பெர்ஃபெக்ட் வெல்த், பெர்ஃபெக்ட் ஹெல்த், பெர்ஃபெக்ட் ஹாப்பினஸ் சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து இந்த உலகத்துல நன்னறியாளர்களா இருந்து நம்பிக்கையாளர்களா இருந்தா பெர்ஃபெக்ட் ஹெல்த், நம்ம நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை, பெர்ஃபெக்ட் வெல்த், நல்ல செல்வம், அதே மாதிரி பெர்ஃபெக்ட் ஹாப்பினஸ், நல்ல சந்தோஷமான வாழ்க்கை. இதை வந்து அல்லாஹ் வந்து இந்த உலகத்திலையும் ப்ராமிஸ் பண்றாங்க, மறு உலகத்திலையும் ப்ராமிஸ் பண்றாங்க. ஆனா நம்ம அது வந்து கிடைக்காத பட்சத்துல நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம கடவுளை பிளேம் பண்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு பாக்குறது.
எனக்கு எல்லாமே கரெக்டா பண்றாங்க, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு தெரியல அப்படிங்கிறது வந்து கடவுளுடைய அந்த விஷயத்த பிளேம் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நான் ஒருபோதும் வாக்குறுதியை முடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றேன். அப்ப நம்மளுக்கு வர சோதனைகள் வந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது எதனால வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு கரெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அது அந்த இடத்துல அது விலகிறத நம்ம பார்க்க முடியும். நம்மளுக்கு தொடர்ந்து ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கும், நம்ம வந்து எதாவது காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 இது பாயிண்ட் எடுத்துட்டு அது ஒன்னொன்னா கரெக்ட் பண்ணோம்னா அந்த பிரச்சனை நம்ம விட்டு விலகி போகும்போது அது கிளியராவே தெரியும். அல்லா தன்னுடைய பிரசன்ஸை காட்டிக்கிட்டே இருக்கிறாரு நிறைய இடத்துல. நம்ம தான் பார்க்க தவறும். நம்ம ஏதோ இந்த உலகத்துல வாழ்க்கை சம்பாதிச்சு சொத்து சேர்க்க வந்த மாதிரியே இங்க ஓடிட்டு இருக்கும். ஆனா அந்த மறுபுறத்தை வந்து நினைச்சு அதை பத்தி கண்டுக்காமலே போயிட்டு இருக்கோம். அந்த மறுபுறத்துல போயிட்டு நம்ம போய் இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்காம இருக்கோம்னா நம்ம இந்த உலகத்துல அல்லா கொடுக்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். ஏன்னா நம்மளுக்கு சோதனை எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஒவ்வொரு நிமிஷம் கூட இருக்கலாம், ஒவ்வொரு நாள் இருக்கலாம். அப்ப இந்த வாழ்க்கை ஃபுல்லா சோதனை இருந்துட்டே தான் இருக்கும். இருந்துட்டே இருக்குன்னா நான் பிரச்சனையா இருக்கணும் கிடையாது. ஏன்னா சோதனை வந்து 2 எக்ஸ்ட்ரீம்ல இருக்குது. ஒண்ணு வந்து கஷ்டங்களை வச்சு சோதனை. இப்ப இவரு ஐயோ சொல்லும் போது அவருக்கு வந்து நோய்கள் வச்சு சோதிக்கிறாங்க. இன்னொன்னு பணம் செல்வம் அதிகமா கொடுத்து சோதிக்கிறாங்க. அப்ப இது எல்லாமே சோதனை. சோதனைனா நம்ம நினைக்கிறோம் கஷ்டம் தான் சோதனை முடியும், அப்படி கிடையாது. கஷ்டமும் சோதனையா இருக்கும். அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிற அதிகப்படியான ஹெல்த், அதிகப்படியான அந்த செல்வம், அதுவும் சோதனை தான். அப்ப இது வந்து நம்ம வாழ்நாள் டிராவல் பண்ணிட்டே தான் இருக்கும். அப்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம கரெக்டா எல்லாம் சொல்ற மாதிரி நடக்கிறோமா இல்லைன்னா ஏதாவது தப்பு பண்றோமா அப்படிங்கிறத நம்ம கரெக்ட் பண்ணிட்டே வரும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏன்னா எனக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்னதான் திரும்ப நான் சொல்றேன், அங்க போய் நின்றா நம்மளுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ரொம்ப ஆரங்கமா இருக்கும். எனக்கு எடுத்து பாருங்க, நம்ம ஒரு வேலை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டு நரகத்துக்கு போயிட்டோம்னா அங்க நரகத்துல போயிட்டு இங்க சும்மா தான் இருக்கிறோம், ஒரு கஷ்டமும் நமக்கு பெருசா கிடையாது. ஆனா இங்கேயே நம்ம வந்து ஆதங்கம் வரும். அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்படும். அது வாழ்நாள் நம்மளோட டிராவல் ஆகிட்டு. ஆனா அங்க நரகத்துக்கு போகும்போது நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அவ்வளவுதான் கடைசி வாழ்க்கை, இது இறுதி வாழ்க்கை. அப்ப இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த வலி நம்மளால பொறுத்ததே முடியாது. அந்த ஆதங்கம், அந்த வலி, அந்த வேதனை அந்த மாதிரி இருக்காம இருக்கணும்னா நம்ம இந்த உலகத்துல கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் நம்ம பயன்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆன்ல சொல்லி இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணக்கூடிய நல்லறியார்களா, நன்மைகளுடைய நம்பிக்கையாளர்களா அல்லாஹ் நம்மளை நம்பிக்கை செய்யணும்னு சொல்லிட்டு துவா கேட்டவனாக இந்த புதுவாக இருக்கிறேன். துறைக்கு தாங்க வாக்கியம்